Hi guys, this is Jagan from Seven Cents Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பையர்ஸெல்லோ என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்குங்க. இல்லைனா உங்களுக்கு இருக்கிற ஓன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அதில் என்னென்ன ரூல்ஸ் வந்து என்னென்ன சொல்லுது, உங்களுக்கு பை சொல்லுதுன்னா பை, செல் சொல்லுதுன்னா செல், அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்களா உங்கள் ஓன் பிளானில் நீங்கள் மூவ் ஆகுறீங்க, ட்ரேட்ஸை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து பெட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளில் இருக்குது. ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரெக்கார்டிங் கோர்ஸ் 2,999 அவைலபிளில் இருக்குது. வித் டிஸ்கார்டு, சேம் டிஸ்கார்டு, லைவுக்கும் ரெக்கார்டிங்க்கும் சேம் டிஸ்கார்டு தான். ஸோ லைவ் கிளாஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸும் இருக்குது. ஸோ பை பண்ணுறன்னு விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது. ஸோ டெலகிராமில் காண்டாக்ட் பண்ண தெரிலனா இன்ஸ்டாகிராம்லேயே வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து இது பார்க்குறதுக்கு முன்னாடி கோல்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே பிவாய்ஸ் பண்ணிவிட்டு இங்கே சோர்ஸ் பண்ணிடுச்சு. டைம் ஃப்ரேம் 4 ஹவரில். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 ஹவரில் சோர்ஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்விங்கு தான் இருக்குது. ஆனால் இந்த சின்ன ஸ்விங்கும் வந்து பிரேக் ஆகிருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே ஒரு ஸ்விங் மாதிரி இருக்குது. 4 ஹவரில் ஒரு நல்ல ஸ்விங்கே இருக்குது. ஸோ பிரேக் ஆகிருக்குன்றனால கோல்டு வந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்விங்கு வந்து பிரேக் ஆகுதோ, இந்த லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கசருத்தே தான், இந்த லோ வந்து பிரேக் ஆகுதோ மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட் செல் ஆயிரும், ஃபால் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம எங்கே என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிமாண்டில் வந்து நம்ம வந்து என்ட்ரி போயிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் வந்து என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ட்ரிகர் ஆகிட்டு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நமக்கு வந்து பிரேக் எவன் வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல. இந்த இடத்துல ஒரு ட்ரேடு வந்து போயிருந்தேன். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல ட்ரேடு போயிட்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ அது வீடியோ வந்து போட முடியல. சரி, இனிமேல் இதுக்கு மேலே எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து நான் போடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ 4 ஹவரில் நமக்கு வந்து ஒரு சோர்ச் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? சோர்ச் நடந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே இருக்கிற டிமாண்டில் மார்க்கெட் வந்து திரும்பி ரீடெஸ்ட் கொடுப்பான் மேலே அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் பையின்னு கேட்டிங்கன்னா அந்த டிமாண்டில் பை கிடையாது. ஆனால் இங்கேருந்து திரும்பி இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணணும். மார்க்கெட் இங்கேருந்து திரும்பி போயிட்டு இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும். அப்படி பிளான் பண்ணேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணலை, கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து 3 டிமாண்ட் இருக்குது இந்த ஸ்விங்கில். ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட், அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்லேயும் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு 5 மினிட்ல நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல தான் இப்போ என்ட்ரி வந்து போயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 வந்து ஆகுது. ஓகேங்களா? இப்போல்லாம் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாக இருக்காது. செஷன்ஸே கிடையாது ஆக்சுவலாக. நைட் டைம் மார்க்கெட் அப்படின்றனால ஸ்லோவாக இருக்கும். லிக்விடிட்டி கிடைக்காதனால நமக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் நம்ம இந்த டிமாண்டில் வந்து மிட்டிகேஷன் பண்ணிருச்சு. ஸோ பை வந்து செல் வந்து நடக்கணும்னா இந்த சப்ளைக்கு போய் தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து செல் கிடையாது. செல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து மட்டும்தான் செல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு வந்து ஆல்ரெடி மிட்டிகேஷன் நடந்துருச்சு. இந்த சார்ட்டில் வந்து இந்த டிராயிங் வந்து நான் எடுக்கல. ஸோ எடுக்காமல் வேறு இதில் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சப்ளை தானே நமக்கு இது இருக்கும்ல, இந்த சப்ளையில் வந்து செல் இருக்கும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த சப்ளையில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகி தான் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? நல்லா ட்ரிகர் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு.
சரி, அதனால இந்த சப்ளை ஒர்க் ஆகிறது 50% தான் சான்ஸ். ஓகேங்களா? அது எப்படி ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்றத காட்டிடுறேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளைல மார்க்கெட் இங்க விக்கி விட்டுருக்கான் பாத்தீங்களா? இதுதான் வந்து ரியல் மார்க்கெட்ல இப்படிதான் நடந்துச்சு. நான் மார்க்கெட்ட லைவாவே பார்த்துட்டு இருக்கும்போது இது உள்ள வந்துச்சு. இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல விக் இல்ல. இந்த இடத்துல விக் வந்து இல்ல. மிட்டிகேஷன் பண்ணாத மாரி இருக்கு. ஆனா ரியல் மார்க்கெட்ல விக் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம சப்ளைவா எடுக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இது வந்து சப்ளைவா எடுக்கிறோம். ஸோ 15 மினிட்ஸ்ல இந்த இடத்துல என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் நடந்த பின்னாடி நான் வந்து இங்க சோர்ச் வந்து நடந்த பின்னாடி டிஸ்கார்ட்ல ஒரு ஆர்டர் வந்து குடுத்திருந்தேன். ஓகேங்களா? டிஸ்கார்ட்லயும் குடுத்திருந்தேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் வந்து போட்டிருந்தேன். இந்த சப்ளை ஒர்க் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு. இதுல வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு குடுத்திருந்தேன். ஓகேங்களா? செல் வந்து ட்ரை பண்ணலாம்னு குடுத்திருந்தேன். ஸோ அது வந்து ஆக்டிவ் ஆயிருக்கு. எப்படி ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரீஃபண்ட்மென்ட் சப்ளை இருக்கு. ஸோ ரீஃபண்ட்மென்ட்டுக்குள்ள வந்தா 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ரீஃபண்ட்மென்ட்டுக்கு வராம இந்த சப்ளைக்கே வந்துருச்சு மார்க்கெட். இந்த சப்ளைல வந்து திரும்புது அப்படின்னா 15 மினிட்ஸ்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல 15 மினிட்ஸ் சப்ளைக்கு வந்துட்டு 4 ஹவர் சப்ளைக்கு வந்துட்டு இந்த இடத்துல 15 மினிட்ஸ்ல ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டான். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்ளை கிடையாது. ஓகே 5 மினிட்ல போயிட்டு நம்ம ஒரு சப்ளைவ ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுறலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல 5 மினிட்ல ஒரு சப்ளை வந்து நான் போட்டிருந்தேன். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இந்த சப்ளைல மிட்டிகேஷன் பண்ணாம இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறமா கீழ போயிருச்சு. ஓகேங்களா? இத பத்தின டீட்டெயில்ஸ் வீடியோ டாக்குமெண்ட் சொல்லிட்டு கோல்டு டாக்குமெண்ட் சொல்லிட்டு ஒரு 2, 3 டேஸ்ல வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் வீடியோ. அத பாருங்க. அதுல டீட்டெயிலா நான் கரண்ட் மார்க்கெட்லயே நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2, 3 டேஸ்ல அப்லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து மிட்டிகேஷன் ஆகாம கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ் போயிட்டு இந்த இந்த சோர்ச் நடந்திருக்குல்ல, அகைன் வந்து ஒரு பிஒய்எஸ் வந்து நடந்திருக்கு. அந்த பிஒய்எஸ்க்கு இங்க இருக்கிற ஒரு சப்ளை, தென் 5 மினிட்ல 2 சப்ளை இருக்கு இந்த இடத்துல. இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இப்போ பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 சப்ளைவும் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஒரு என்ன சொல்றது, பிரைமரியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து செல் ட்ரை பண்ணுறது தான் நமக்கு வந்து சேஃப். ஏன்னா ட்ரெண்ட் இப்போ 4 ஹவரில் செல் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து செல் பண்ணுறது தான் நம்ம பிளானாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து செல் பண்ணணும், அதான் நம்ம பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கீழ இருந்து மேலே வரணும். ஓகேங்களா? அப்போ கீழ இருந்து மேலே வரும்போது அங்கே ஒரு பை என்ட்ரி நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த பை என்ட்ரி இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளைவோ இல்ல இந்த சப்ளைவோ இதோட நம்ம எக்ஸிட் ஆயிரணும். அதிகமா ஆசைப்படக்கூடாது. இன்கேஸ் இங்க இருந்தே மார்க்கெட் செல் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்குல்ல. ஸோ அதனால அதிகமா ஆசைப்படக்கூடாது. இங்க இருந்து முன்னாடியவே இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன சப்ளை இதிலேயே கூட நம்ம எக்ஸிட் ஆனாலும் பெட்டர் தான். ஆனா இங்க நம்ம ஒன்ஸ் புடிச்சிட்டோம் அப்படின்னா கீழ வரைக்கும் நம்ம இந்த லோ வரைக்கும் இல்லைன்னா இந்த லோவுக்கு முன்னாடி ஒரு டிமாண்ட் வந்து இருக்கும். அந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்றது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஹோல்டு பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் இன்ட்ராடே பண்ணிட்டு போயிடணும். கவுண்டர் ட்ரெண்ட்ல. சரிங்களா? ஸோ நமக்கு 4 ஹவர்ல வந்து இந்த ஸ்விங்ல 4 ஹவர்ல இந்த ஸ்விங்ல 3 டிமாண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த 3 டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்தா நம்ம பை வந்து போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிமாண்ட்லயே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் குடுக்குது. ஆனா இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. கீழ இன்னும் 2 டிமாண்ட் இருக்கு. கன்ஃபர்மேஷன் குடுத்தும் எஸ்எல் அடிச்சுட்டு இந்த டிமாண்ட்ல இருந்து பை ஆகலாம். அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இந்த டிமாண்ட்ல 5 மினிட்டுக்கு உள்ள வந்தான். ஸோ என்னோட என்ட்ரி எங்க போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது பிஓஎஸ்ஸா எடுத்துக்கிட்டேன். இது சோர்ச்சா எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவல் என்ட்ரி இதுதான் ஆக்சுவல் என்ட்ரி. இப்ப இந்த டிமாண்ட் தான் ஆக்சுவல் என்ட்ரி. இதுக்குள்ள போட்டிருக்கிறது மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகுதுன்றத விட மோஸ்ட்லி பாசிபிள் கிடையாது. இவ்வளோ கீழ வந்து தொட்டுட்டு தான் இத மிட்டிகேஷன் பண்ணிட்டு தான் போவானான்னு கேட்டா கிடையாது. அப்படி கீழ வந்தானா மிட்டிகேஷன் பண்ணானா நல்லா பெட்டரா இருக்கும். ஏன்னா நான் ரிஸ்க் கம்மி பண்றதுக்காக நான் கொஞ்சம் கீழ இறக்கி போட்டிருக்கேன்.
அப்போ நான் 1 மினிட்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் இருக்குல்ல, 5 மினிட்ல இந்த முழுசா இருக்கிற இந்த டிமாண்ட 1 மினிட்ல எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்குறான்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் குடுக்குறான் அப்படின்னா, இதுல கன்ஃபர்மேஷன் பார்த்து வித் ஃபேர் வேல்யூ கேப்போட நான் வந்து என்ட்ரி போடுவேன். ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்தும் மார்க்கெட் வந்து மேல போலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம கன்ஃபர்மேஷன் மேல கன்ஃபர்மேஷன் பார்த்து உள்ள வரோம். அப்படின்றப்போ வித் ஃபேர் வேல்யூ கேப்போட என்ட்ரி போடணும். எக்ஸாம்பிள்க்கு இது வந்து ஒரு சோச்சுன்னு வச்சுக்கங்க. இந்த மாதிரி எடுத்திருக்குன்னு வச்சுக்கலாம். சோச் பண்ணிட்டு நமக்கு இங்க ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டான். இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நான் 1 மினிட்ல என்ட்ரி போடுறேன் அப்படின்னா, இது வந்து டிமாண்ட் அப்படின்னா, என்னோட என்ட்ரி எங்க போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இம்பேலன்ஸ் அத அப்படியே கவர் பண்ணி இந்த மாரி நான் என்ட்ரி போடணும். இப்படி என்ட்ரி போடணும். ஏன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் மேல கன்ஃபர்மேஷன் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அப்படின்றப்போ மோஸ்ட்லி ட்ரிகர் ஆகுறது இம்பாசிபிள் மாரி தான் இருக்கும். அதனால இப்ப நான் 1 மினிட்ல இங்க மிட்டிகேஷன் பண்ணிட்டு 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சுன்னா, இப்ப நான் இங்க சொன்ன மாரி போடுவேன். இன்கேஸ் மார்க்கெட் கீழ வந்து இதுல ட்ரிகர் பண்ணிட்டு அப்புறம் கன்ஃபர்மேஷன் குடுக்குதுன்னா, அந்த கன்ஃபர்மேஷன்ல நான் என்ட்ரி போட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆர்டர் ட்ரிகர் ஆயிடுச்சு. அத அப்படியே அமைதியா விட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ இதான் என்னோட பிளான். ஸோ நான் சொன்னது புரிஞ்சுச்சா? நான் சொ நான் சொல்றது குழப்புற மாரி சொல்ற மாரி எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா, புரிஞ்சுச்சு ப்ரோ அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? ஓகே. இதான் என்னோட பிளான். ஆ அப்புறம் இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த 3 சப்ளைல நான் என்ன பண்ண போறேன், கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ண போறேன். இந்த 3 சப்ளைலயும் செஷன்ஸ் டைமிங்ல கன்ஃபர்மேஷன் குடுத்தா தான் நான் வந்து செல் பண்ணுவேன். ஏன்னா, இந்த 3 சப்ளையும் எனக்கு இப்போ வந்து இது ஒர்க் ஆகாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல நான் இருக்கேன். ஆனா இருந்தாலும் ரூல் தான். அதனால நான் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போகணும். ஸோ என்னோட இன்னொரு ரூல நான் ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ண போறேன். இந்த இடத்துல செஷன்ஸ் டைமிங்ல அதாவது லண்டன் ஆர் நியூயார்க் ஏசியன் கிடையாது. லண்டன் ஆர் நியூயார்க் இந்த 2 செஷன்ல இது கன்ஃபர்மேஷன் குடுத்தா நான் வந்து செல் போலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கேன். என்னோட முக்கியமான ஒரு சப்ளை நான் ஹோல்டு பண்ணக்கூடிய பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிற சப்ளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இது மட்டும் தான். ஓகேங்களா? இதுல இருந்து தான் நான் செல் வந்து பிளான் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சப்ளையோ, இல்ல இந்த டிமாண்டோ எல்லாமே இன்ட்ராடே பண்ணணும். என்னோட பிளான். ஓகேங்களா? சரி ஓகே. வீடியோ புடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆம், சப்போர்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி ப்ரோ நல்லா இருக்கு. ஏதாவது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு தீபாவளி டைம்ல என்னால வீடியோவே பிளேஸ் பண்ண முடியல. ஸோ நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா மைக் எல்லாமே விட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன். ஸோ எஸ்டர்டே நைட்டு தான் நான் ஊருக்கு வந்தேன். ஸோ எஸ்டர்டே என்னால் வீடியோ போட முடியல. இன்னைக்கு வந்து வீடியோ போடுறேன். பாருங்க. ஓகேங்களா? பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ரிஸ்க் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லான்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எது இருந்தாலும் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.